मूषिक वाहन मोदहस्त चामर कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते। वसुदेव सुदं देवं कंस साणूरमर्दनं देवकी परमानन्दं वन्दे विष्णुं। वसुदेव सुदं देवं कंस साणूरमर्दनं देवकी परमानन्दं वन्दे विष्णुं जगद्गुरुं। பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரர் லோகம் ஆடும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான அருளானே. ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே. கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர்களை கண்ணம்மா அரங்கமான அருளானே. ஆபதாமபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनम्। हे अयोध्यवासी राम 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 दशरथ नंदन राम। हे अयोध्यवासी राम 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 दशरथ नंदन राम। पतित पावन जानकी जीवन सीता मोहन राम। हे अयोध्यवासी राम 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 दशरथ नंदन राम दशरथ नंदन राम। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगदा अजाड्यं वाक्पटुत्वं च हनुमतु स्मरणात् भवेत्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमश्च काञ्चनी बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमः राक्षसान्तकम्। அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்க கண்டையலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பா. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்கியதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவின் மறு உருவமாக திகழ்கின்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு நாம் ராமபிரானாக அவதாரம் செய்திருக்கிறோம், அந்த பரமாத்ம வஸ்துவாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அந்த பரமாத்ம வஸ்துவே இத்தனை கடவுள் ஸ்வரூபங்களும் என்பதை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டி நிரூபித்து கொடுத்து அந்தந்த அடியவர்களுக்கு அந்தந்த தெய்வங்களாக காட்சியளித்து அவர்கள் உள்ளத்திலே அந்த ஒருமைப்பாடு ஜீவபர ஐக்கியம்
இதற்காக அவர்களை எல்லாம் மூச்சுக்களாக மாற்றி குறிப்பாக சொல்ல போனால் ராமபிரானோடும் கண்ணபிரானோடும் தம்மை வெகுவாக இணைத்துக் கொண்டு நமக்கெல்லாம் இந்த சைவ வைஷ்ணவ அபேதத்திற்கு ஒளியூட்டினாரோ, நம் அறிவு கண்ணை திறந்து வைத்திருக்கின்றாரோ அந்த லோக மகாகுருவா ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம். அவருக்கு எப்போதும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 28வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். நினைச்சு பார்த்தா இந்த சன்னதி முறையை ஆரம்பித்து சுமார் 7 மாதங்கள் கடந்து விட்டிருக்கின்றன. இதுவே ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான். ஒரு ரமண சன்னதி முறை மற்றதெல்லாம் கூட பண்ணியிருக்கோம். 40 கிளாஸ் உள்ளது, 40 கிளாஸ் அக்ஷவண மாலை இப்படிலாம் பண்ணியிருக்கோம். பட் இந்த 7 மாதங்கள் என்பது ஒரு நீண்ட ஒரு காலமாக தோன்றுகின்றது. அதுல நீங்கள்லாம் அந்த கொஞ்சம் கூட அந்த உணர்வு, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் குறையாமல் கலந்து கொள்வது மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த ரமண சன்னதி முறை என்பது ஒரு பெரும் கடல். அதுல ஒரு டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. பகவான் தான் ஆறுமுக பெருமானே என்பதை பற்றி எல்லாம் பார்த்தோம். பகவானே இந்த சைவ வைஷ்ணவ அபேதத்துக்கு ஆதாரமாக இருக்கிறார் என்பதை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிலே சன்னதி முறை தமிழ் சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். இதை உணரும் நாள், இந்த தமிழ் சமுதாயம் உணரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஆனால் அதை இப்பொழுதே உணர்ந்து அனுபவிப்பவர்கள் பாக்கியசாலி. இந்த ஒரு with these preambulations, let me come to this சைவ வைஷ்ணவ அபேதம். போன வகுப்புல அந்த ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை பார்த்தோம். திரேதாயுகத்துல ராமபிரான் அனுபவித்த அந்த மனதை வருத்தி எடுக்கின்ற கேள்விகள் எல்லாம் நமது கலியுகத்திலே புத்த பகவானையும் அவ்வாறு வருத்தி எடுத்தன. அவருடைய மனம் காந்தி கணன்று வாடி வதங்கி கிளேசித்து, இதற்கெல்லாம் ஆரம்பம் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் அனுபவிக்கின்ற துன்பம். எடுப்பிலேயே அவர் புத்த பெருமான் கண்ட 4 காட்சிகள் அவருக்கு வைராக்கியத்தை அவரை சிந்திக்க வைத்தன. ஒரு நோயாளி, ஒரு வயோதிகர், ஒரு துறவி, ஒரு மரணம் சம்பவித்த ஒருவரை அவருடைய இறுதி பயணத்தை தூக்கிச் செல்லும் காட்சி. இதெல்லாம் அவருக்கு பார்த்து, நமக்கும் இப்படித்தானே வயோதிகம் வரும், நாமும் இப்படித்தானே ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும், இதற்கு என்ன மாற்று, இந்த துன்பத்துக்கு என்ன மாற்று? அப்பொழுது அந்த துறவியை பார்த்தது ஞாபகம் வருகின்றது. இந்த துறவி இதை ஏன் செய்தார்? இந்த பவப்பிணி, இந்த பவரோகம், இதை நம்மிடத்திலே இருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையாகத்தானே அந்த துறவரம் அமைந்திருக்கின்றது. இந்த காட்சி புத்த மதத்தை அவர் உருவாக்கிய பொழுது துறவரத்திற்கு அளவு கடந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வைத்தது. நம்ம இந்து மதத்துல அப்படி கிடையாது. இல்லறமும் துறவரமும் ஒன்று கலந்து அந்த கடவுள் தரிசனம், ஆத்ம தரிசனம் என்பது இருபாலருக்கும் பொது என்பதுதான் நம்முடைய தர்மம். வேதங்கள் அதைத்தான் கூறுகின்றன. காட்டுக்கு போகலாம் உபனிஷத்துலாம் சொல்லவே இல்லை. வேதத்தின் மறு உருவமாக இருக்கின்ற இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சம், இதுதான் அஸ்திவாரம். இந்த சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரமாக, இந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத் என்பார்களே, இது இந்த சனாதன தர்மத்திற்கு இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அதனால்தான் திருக்குறள் அது வேதத்தின் மறுவடிவம் என்று சொல்வதற்கு காரணம். அதுவும் எப்படி இருக்குன்னா தர்ம, அர்த்த, காம, மோட்சமா தான் இருக்கு. தர்மம் என்பது அறம், அதனால அறத்துப்பால். அர்த்தம் என்பது பொருள், அதனால பொருட்பால்.
காமம் என்பது இன்பத்துப்பால் என்று இப்பெல்லாம் சொல்லிக் கொள்கிறார். ஆனா வள்ளுவ பெருமான் அதை காமத்துப்பால் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார். இந்த தர்ம அர்த்த காமத்தை சொல்லியிருக்கிறாரு, வீடு பேரை பற்றி சொல்லவில்லையே என்றால், வீடு பேறு இந்த 3 திருக்குறள் முழுவதும் நெடுக விரவி கிடக்கின்றது. எங்கெங்கெல்லாம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததோ அந்த சந்தர்ப்பத்தை ஒன்றை கூட விடாது உபயோகித்துக் கொண்டார் வள்ளுவ பெருமான். வீடு வேரை பத்தி பேசும்பொழுது வாழ்நாளை வழியடைக்கும் கல் என்கிறார் ஒரு இடத்துல. இப்படி நிறைய சொல்லியிருக்கார். வீடு வேரை பற்றி நமக்கே ஒரு ஆர்வம் வரும்படியாக அந்த வீடு வேரை நாம் அடைய வேண்டும் என்கின்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி புத்த பகவான் நமது மதத்திலே பெரிய பெரிய ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் இல்லறத்தார்கள் தான். அத்ரி, குத்ச, வசிஷ்ட, கௌதம, காசியப, இப்படி நிறைய ஜாமதக்னி, இப்படியெல்லாம் நிறைய ஞானவான்கள் இல்லறத்திலிருந்தே தோன்றி இருக்கிறார்கள். துறவரத்திலிருந்தும் இல்லாமல் இல்லை, அதிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கா சுகபிரம்மம்ல இருந்து. இந்த இரண்டுத்திற்கும் சமமான ஒரு முக்கியத்துவத்தை தான் நமது மதம் கொடுத்திருக்கின்றது. ஆனால் புத்த மதம் தான் தே கேவ் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் டு சந்நியாஸ். புத்த மத துறவிகளுக்கு அரசர்களும் தலை வணங்கினார்கள். அந்த மாதிரி அதை கொண்டு போனதுனால ஒரு அட்வான்டேஜ் புத்த மதத்துக்கு என்ன வந்ததுன்னா, மன்னர்கள் அதை உடனே தழுவினார்கள். மன்னர்கள் என்றாலே அவர்கள் துறவிகளை மதிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை, ஒரு அட்மாஸ்பியர் புத்த பகவான் ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால இன்னைக்கும் நமக்கு துறவிகளை பார்த்தால் நமது இந்து சமுதாயத்திலும் கூட துறவிகள் என்பது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறார்கள். இந்த வீடு பேரை ஒன்றை நினைத்தே அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை துறந்திருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு மிக பெருத்த ஒரு மரியாதையை இந்து மதத்திலே இருப்பவர்கள் இல்லத்தார்கள் கொடுக்கிறார்கள். இல்லறத்தாருடைய பெருமை என்னவென்றால், இவர்கள்தான் பிரம்மச்சாரிகள், துறவரம் பூண்டவர்கள், வானப்பிரஸ்தர்கள், இப்படியெல்லாம் மற்ற மூன்று அதை திருவள்ளுவரே இதை சொல்லியிருக்கிறார். இல்லறத்தினுடைய பெருமையை பேசும்போது இவர்கள்தான் மற்ற 3 ஜாதியினரையும், அந்த பிரம்மச்சாரிகள் அந்த மாதிரி அவர்களை எல்லாம் தாங்கி பிடிக்கிறார்கள். அவர்கள் காப்பாற்றுவது இவர்கள்தான் என்ற ஒரு முக்கியத்துவத்தை திருவள்ளுவ பெருமான் இல்லறத்தார்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் இருக்கு. ஆனா புத்த பகவான் தான் துறவரத்துக்கு ஒரு அளவு கடந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதுக்கு ஒரு பெருமை ஊட்டினார். It is Buddhism which brought respectability, a great amount of respectability to sannyas. அதனால தான் அரசர்களும் அதை சப்போர்ட் பண்ணதுனால நீங்க பாருங்க, புத்த மதத்துல அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் அதுக்கு அளவுக்கு அதிகமா இருந்தது. ஒரு சாம்ராட் அசோகர்ல இருந்து. அதனாலதான் அது ஒரு அரசன் யதா ராஜா ததா பிரஜா என்று குடிமக்கள் எல்லாம் அதை பின்பற்றினார். அப்படித்தான் காட்டு தீ போல் அது பரவியது. நம்ம நாட்டுல கூட அது இந்து மதத்தை அழிச்சிடுன்ற அளவுதான் பெருசா பரவியது. இதையெல்லாம் வடக்க தடுத்து நிறுத்தியவர் ஆதிசங்கர பகவத்பாதால், தெற்க தடுத்து நிறுத்தியவர் ஞானசம்பந்த பெருமான். இப்படி எந்த where it has originated in this land, it is wiped out. ஆனா மற்ற எல்லா நாடும், ஸ்ரீலங்காலேருந்து பர்மா, மியான்மர், நேபாள் கூட இந்து ராஜ்யம் தான். இன்னைக்கும் கூட அது இந்து அரசுன்னு அவ டெக்ளேரே பண்ணியிருக்கா கான்ஸ்டியூஷன்ல. நம்மளே பண்ணல, அது அவ பண்ணியிருக்கா. இப்படி ஜப்பான், கம்போடியா, லாவோஸ், எல்லா நாடும், வியட்நாம், கொரியா, சைனா, எந்த நாட்டை தொட்டாலும் மிக பெருத்த அளவிலே புத்த மதம் பரவியதற்கு காரணம் துறவரம். அந்த துறவரத்துக்கு புத்த பெருமான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு அந்த விதையிட்டது அந்த காட்சி. ஒரு துறவியை அவர் பார்த்தார். இதெல்லாம் தான் அவருடைய எண்ணங்களை தூண்டியது. ராமபிரானுக்கு எப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் வந்ததோ அப்படியே இவருக்கும் வந்தது. ராமபிரான் அவருக்கு ஒரு நல்ல சத்குரு கிடைத்தார், வசிஷ்டர். வசிஷ்ட மகாமுனியினாலே அவர் இல்லறத்திலே இருந்து கொண்டு தனது வாழ்க்கையை ஒரு கர்மயோகியாக, எப்படியெல்லாம் ஒரு இல்லறத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து
நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் ரோல் மாடலா ராமபிரான் விளங்கி, நம்ம அப்படிப்பட்ட நாமும் கூட அந்த வீடு பேரை அடைய முடியும் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கையை நமக்கு ஊட்டி ஊட்டினார், ஊட்டுகின்றார். இனி வரும் காலங்களில் எல்லாம் ஊட்டப் போகிறார். அப்படி ஒரு ராமபிரானுடைய அந்த பெருமை, அந்த பரமாத்ம வஸ்துவிலே அவர் ஒன்று கலந்து விட்டார். அதனால்தான் அவர் இருக்கும்போது அவர் மகாராஜான்னு கொண்டாடினா, அவர் போன அப்புறம் அவருடைய பெருமை ரொம்பவும் உணர்ந்தார்கள். காலப்போக்கில் அவர் தெய்வமாக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். வால்மீகி மகரிஷி அவருடைய சமகாலத்தவர். அவருடைய பசங்க 2 பேர் லவன், குச்சன் இவளெல்லாம் வளர்த்தவர். அப்படி இருக்கிறவர் ஒரு வரி கூட, ஒரு வார்த்தை கூட ராமபிரானை அவர் கடவுளுடைய வடிவம், ஸ்வரூபம் அதெல்லாம் சொல்லவே அவர் சாதாரண மனிதனாகத்தான் கடைசி வரைக்கும் எழுதி முடித்தார். இட் இஸ் ஒன்லி கம்பராமாயணம் எழுதும்போது, துளசிதாஸ் ராமாயணம் அவர் எழுதும்போது ராமபிரான் கடவுளாக ஏற்றுப்பட்டு விட்டார். அப்படி அவர் கம்பராமாயணத்தையும் துளசிதாஸ் அவருடைய ராமாயணத்தையும் அமைத்தார். ஆனால் ராமபிரான் சாதாரண மனிதராக நம்மை போல ஒரு வாழ்க்கையை நடத்தும் பொழுது ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் அவர் அணுகும் முறை எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக இருந்தது. அப்படி இந்த ராமபிரானுடைய இந்த ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு பிரச்சனை வந்தா அதை நாம் எப்படி அணுகுகின்றோம் என்பதை பொறுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதோ, அதில் வெற்றி அடைவதோ, தோல்வி அடைவதோ அதை பொறுத்து தான் இருக்கு. இன்ஃபேக்ட் ராமபிரானுடைய வாழ்க்கைன்னு நீங்க பார்த்தா இட்ஸ் ஃபுல் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஏமாற்றங்களே அவருடைய வாழ்க்கையாக இருந்து கடைசி வரைக்கும். ஆக்சுவலா ஹோல் திங் ஸ்டார்டட் வித் காட்டுக்கு போற யுவராஜ் பட்டாபிஷேகத்துல. நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது நம்மளுக்குன்னு நினைச்சுட்டு ரொம்ப கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருந்த ஒருவரை பார்த்து கைகேயி 14 வருடம் காட்டுக்கு போக வேணும்னு, அது ஒரு பெரிய ஏமாற்றம் ஒரு வாழ்க்கையில. அதுக்கப்புறம் காட்டுல 10 வருஷம் சுகமா கழிச்சாச்சு, 13 வருஷம் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 10 மாசம் தான் இருக்கு. அதுக்கு முடிச்சுட்டு நாட்டுக்கு வர வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். திடீர்னு பிராட்டியாரையே காணோம். அப்போ அவருடைய அணுகுமுறை, பீயிங் எ பிரின்ஸ், ராஜகுமாரன். அந்த காலத்துல ராஜாக்கள் தான் நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் பெரிய அப்படியே அப்படியே ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. எல்லாம் நிறைய பேர் அவ பண்ணிப்பா. இன்ஃபேக்ட் சத்திரியர்கள் பர்டிகுலர்லி மகாராஜா ராஜாவா இருக்கப்பட்டவர் நிறைய பேரை பண்ணிக்கிறது அவருக்கு ஒரு பெருமை. அவர் அந்த ராஜா எனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டா அவளுக்கு ஒரு பெருமை. அதனாலேயே பொண்ணு கொடுப்பா. அப்போ அது இந்த ராஜாக்களும் பண்ணிப்பா. அதுக்கு காரணம் இவர்களோட திருமண உறவிலே இருப்ப ராஜாக்கள் இவர் மீது படையெடுக்க மாட்டார். நாட்டில் ஒரு அமைதி. இட் என்ஷூர்ஸ் த வெல்ஃபேர் ஆஃப் த நேஷன். அவருடைய குடிமக்களுக்கு ஒரு செக்யூரிட்டி. அதனால அது அலோவ் பண்ண. இவரும் யூ குட் ஹவ் ஹேட் சம் அதர் ஆப்ஷன். ஒரு ராஜகுமாரன் தானே. ஆனா மற்ற எல்லா ராஜகுமார்களிலும் இவருடைய அணுகுமுறை வேறு மாதிரியாகிறது. தெலுங்கு இதுல ஒருத்தர் என் ஃப்ரெண்டு சொல்வார், ஒரு வச்சனம் ராமரை பத்தி பேசும்போது அவர் சொன்னார், எனக்கு அது மனசுல ரொம்ப பிடிச்சது. ఒక బాణ, ఒక వార్త, ఒక பத்தினி. ఒక பானம் கோதண்டத்திலிருந்து அவர் ராமபானம் செலுத்தினா அதுக்கு நிகர எதுவுமே கிடையாது. ஈவன் லட்சுமண சுவாமி கூட அதனுடைய ராமபாணத்தினுடைய பெருமை என்னன்னா, லட்சுமண சுவாமி அதை சொல்றார். ராமபாணம் எங்கேயுமே தோற்காது என்பது உண்மையானால் நான் இப்ப எய்துகின்ற இந்த அஸ்திரம் ஜெயிக்கட்டும்ன்றார். இந்திரஜித்து இது பண்ணும்போது இப்படி எல்லாம் ஒக்க பானா, ஒக்க வார்த்தை ஒரு வார்த்தை ராமபிரான் சொன்னா அவர் தவறியதே இல்லை. அதிலிருந்து சிறிது கூட பின்வாங்கியதே இல்லை. இது ஒரு மற்ற ராஜாக்கள்லாம் எல்லாருமே அதை அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கலாம். இவர் அதை சீரியஸா எடுத்துட்டார். ஒக்க பத்தினி, இது ஒரு ரெவல்யூஷனரி அப்ரோச் ஒரு ராஜாக்கு.
அர்ஜுனன்லேருந்து நிறைய பேரை பண்ணினான். கிருஷ்ணர் நிறைய பேரை பண்ணினார். கிருஷ்ணருடைய அவதாரம் அந்த பாலிகேமிக்கு நான் அப்புறம் வரேன். அது அது தத்துவார்த்தம் அது. அது எல்லா கல்யாணத்தோடயும் அந்த கல்யாணத்த ஒண்ணா சேர்க்க முடியாது. அர்ஜுனன் கல்யாணம் மாரி கிடையாது அது. அந்த காலத்துல எல்லாம் இருந்தது. பீமன் கூட தான். எனக்கு இன்னொன்னு கூட உண்டு. மகாபாரதத்த படிக்கும்பொழுது, தர்மர் வந்து அர்ஜுனன் திரௌபதிய பதயத்துல ஜெயித்தப்போ, ரொம்ப நெறைய வாக்குவாதம் பண்றாரு. 5 பேரும் தான் பண்ணிக்கணும்னு குந்தி கிட்ட. நம்ம 5 பேரும் இருந்தா எல்லாருக்கும் தானே அப்படின்ற மாரி சொல்றாரு அவர். குந்தி கொஞ்சம் அப்ஜெக்ஷன்ஸ் பண்றா. அவரு ஒத்துக்க மாட்டேன்றாரு. அந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பீமன் இடும்பிய கல்யாணம் பண்ணிக்கும்போது ஏன் அவருக்கு வரல? மகாபாரதம் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். எனக்கு ஒண்ணும் அதுல அது அத பத்தியே பேச மாட்டேன்றாரு. எனக்கு என்ன தோணித்துன்னா, அவரும் ஒரு பொலிட்டிக்கலா தான் திங்க் பண்ணியிருக்காரு. துருபதனுடைய பராக்கிரமம் உலகறிந்தது. நாளைக்கு கௌரவர்களோட சண்டை போடணும்னா, துருபதனுடைய ஃபுல் சப்போர்ட் இவருக்கு வேணும்னா, அர்ஜுனனுக்கு மட்டும் அது உரித்தாகி, அர்ஜுனன் தேவையில்ல நம்ம போயிடக்கூடாது. நான் சொல்றதெல்லாம் நான் என்னுடைய இமேஜினேஷனா இருக்கலாம். பட் தர்மர் எப்படி திங்க் பண்ணியிருப்பாருன்னு சொல்றேன். யுதிஷ்டிரர் வந்து கொஞ்சம் மகாத்மா காந்தி கூட நெறைய அந்த மாரி திங்க் பண்ணி பொலிட்டிக்கலா திங்க் பண்ணியிருக்காரு. சில ரைவல்ஸ் எல்லாம் அவர் அப்படியே கிரஷ் பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாம் வெளியில யாரும் ரொம்ப பேசுறது இல்ல. அவர் மகாத்மாவாச்சே. அதனால அவர் யாரும் பேசுறது இல்ல. எனிவே இந்த நெறைய பேர கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது வந்து ரொம்ப அக்செப்டட் நார்ம்ஸ் ஒரு ராஜாக்கு. அதிலிருந்து டோட்டலா ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவ ஒரு ஒரு செயல்பாட்ட கொண்டு வந்தார் பாருங்க ராமபிரான். அதுக்கு காரணம், என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி ட்ரூ டு மை வைஃப். அதுக்கு தெய்வ சகாயம்னு வந்தது அவருக்கு. வராம இல்ல. அவருடைய முயற்சி தான் 90% வந்தது. எப்படின்னா, ஜடாயு சொல்றார். ராவணன் தான் தூக்கின்னு போயிருக்கான்னு. அதனால தான் ஹி ஸ்டார்ட்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் சவுத். நார்த்லேருந்து சவுத்துக்கு ஏன் வரணும் அவரு? பிகாஸ் ஆஃப் ஜடாய். அப்புறம் கபந்தன் சொல்றான். 2வது க்ளூ. நீ சுக்ரீவன நண்பனாக அடைந்தா, அவன் உலகம் ஃபுல்லா சுத்தியிருக்கான். அவன் வாலியினால துரத்தப்பட்டுன்னு சொல்லாம, அவன் உலகம் ஃபுல்லா சுத்தியிருக்கான். அவனுக்கு எல்லா இடமும் தெரியும். நீ போய் கேட்டா அவன் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு குடுப்பான். 2வது குழு. 3வது பிராட்டியார் தூக்கி எறிந்த ஆபரணங்கள் அந்த கிஷ்கிந்தையில கீழ விழுந்து கிடக்கும்போது, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காவா ஏதோ பத்திரமா. அது எதுக்கு எடுத்து வச்சான்னு அவளுக்கே தெரியல. அப்போ அந்த சிறு மூட்டைய காமிக்கிறா. பா ராமபிரான் கிட்ட. இதெல்லாம் ஒரு காலத்துல வந்து இது ஆபரணங்கள்லாம் உங்க மனைவி தான் பாருங்கன்னா, ஆமான்னு. இப்படி மிகப்பெரிய ஏமாற்றத்திலே அகப்பட்டுக் கொண்டு, அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ரிசால்வ், ஒரு டிட்டர்மினேஷன். என் மனைவியை நான் மீட்டே தீருவேன், கண்டுபிடித்தே தீருவேன். அவ்வளவு எந்த அளவு அவருக்கு அந்த ஒரு தீவிரம் இருந்ததோ, அந்த அளவுக்கு தடைகளும் பெருசா வந்தது அவருக்கு. இந்த சுக்ரீவன் வந்து படைய அனுப்புறேன், தேடுறேன்றான். மழை காலம் வந்துடும். அந்த காலத்துல மழை காலத்துக்கு என்ன பண்ண முடியும் 4 மாசத்துக்கு? கொட்ற மழை, பிளைண்டிங் ரெயின். நீங்க பாம்பே போய் பார்க்கணும். பிளைண்டிங் ரெயின்ஸ்னா 3 மாசத்துக்கு. அப்ப அந்த காலத்துல சொல்ல வேணாம். காடு. காடே அந்த கிஷ்கிந்தால அந்த காடே மழைய ரொம்ப ஈர்க்கும். இப்படிலாம் சொல்லுவா. ஆனா, இப்ப சமீப காலத்துல அதுக்கும் சம்மந்தம் இல்லன்றா. காடு இல்லாத இடத்துல தான் மழை நெறைய பெய்யுறது அப்டின்றா. ஆனா, இந்த சிரபுஞ்சி அது மழை நெறைய பெய்யுற இடம்லாம் பார்த்தா இன்னைக்கும் கூட காடு நெறைய தான் இருக்கு. சில விஷயங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இருக்காது. ஆனா, பெரியவா அனுபவத்துல சொல்லியிருப்பா. அப்படி விட்டுடணும் சிலதெல்லாம். இவருக்கு வந்த கஷ்டம் 10 நிமிஷம் நெருப்புல இருக்கா மாரி இருக்கு இவருக்கு. 4 மாதங்கள் ஹி வாஸ் ஃபோர்ஸ்ட் டூ கீப் ஐடில். அந்த கோபம் தான் அவருக்கு சுக்ரீவன் மேல வந்தது. லட்சுமணா ஓ அவரு கோச்சிக்கிற கோவம் இருக்க, லட்சுமணன் வந்து இதோ போறான்னா நானு. அப்படிதான் இவரே பயந்து போயிடுறார். லட்சுமணா கொஞ்சம் காரியம் ஆறா மாரி ஏன்னா லட்சுமணனுடைய கோபம் அவருக்கு தெரியும். பிரசித்தம் அது. கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா, காரியம் ஆறா மாரி கோச்சிக்கோன்னு சொல்லி அப்போ
குச்சால அப்படி ஒரு வீரா வேகமா அண்ணாவுடைய கஷ்டத்த தாங்க முடியாது. அவர் 4 வருஷமா பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? சரி. அதெல்லாம் முடிஞ்சு போய் இவெல்லாம் தேடுறா. கண்டுபிடிச்சாச்சு. இலங்கையில இருக்கான்னு. உடனே போணும், பார்க்கணும், அது மீட்கணும் அப்டின்னா, ஒரு மாபெரும் கடல் அவரு பிராட்டியாரையும் அவரையும் பிரித்தது. அதோட பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். இந்த கடல எப்படி இவ்ளோ பெரிய படைய வச்சுன்னு தாண்டி போறோம். அவர் அது தி டாஸ்க் அப்பியர்ட் டு பி டான்டிங். பட் ஹி வாஸ் அன்டான்டட். அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் பண்றாரு. நான் வருண பகவானையே கூப்பிடுறேன்றார். வருணன் இப்ப ஒத்துக்கலன்னா ஒத்துக்க வைக்கிறாரு. சாமதான பேத தண்டம்னு தண்டத்த எடுக்கிறார். கடல தாண்டுறார். முற்றுகை இடுகிறார். ராவணனே ஆச்சரியப்படுறான். தாண்ட முடியாத இந்த கடலை இவர்கள் எப்படி தாண்டி இந்த ஒரு பெரும் சேனையே எப்படி இவங்க தாண்டி கொண்டு வந்தான்? எப்படி கடலை எப்படி தாண்டினா இவா அப்படி? இப்படி எக்க தொட்டாலும் என்ன பண்ணாலும் ஏமாற்றங்கள் தான். எல்லாம் முடிஞ்சது. நல்லபடியா முடிஞ்சது. நம்ம இனிமே ஹேப்பியா தே லிவ்ட் எவர் ஹேப்பிலின்னு எல்லா கதையும் அப்படிதான் முடியும். ராவண சம்ஹாரம் முடிஞ்சது. ராம, சீதா எல்லாம் ஹேப்பியா இருந்தா அப்படின்னு அந்த கதை முடிஞ்சிருக்கணும். இல்லையே. பிராட்டியார காட்டுக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. அதுல கூட இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாவே பார்த்துட்டோம். ஒரு பிராட்டியார் அரசு பதவியில இருந்தா எல்லாரும் இப்படிதான் பேசிட்டு இருப்பா. ஊர் வாய மூடணும்ன்ட்டு இவர் தான் வொர்ஸ்ட் அஃபெக்டட் பர்சன். இவருக்கு நன்னா தெரியும். வாழ்க்கையே நரகமா போறது. இருந்தாலும் இவர் உண்மையை பெருசா மதிச்சார். அதுவும் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் தான் அவருக்கு. அது அவருடைய அணுகுமுறை. அதனால தான் சொன்னேன் எட்வர்ட் 8 இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. ரீசென்ட் ஆரிஜின். ஆனா இவர் 7000 வருஷம் முன்னாடி பண்ணது இன்னைக்கும் அவர் நினைச்சுக்கிறார். ஜூலியஸ் சீசரும் அப்படிதான். சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி பியாண்ட் சஸ்பிஷன். அவனும் அப்படிதான் மனைவி தொடர்ந்து he punished her. அந்த மாரி. பட் இவரு அந்த ஏமாற்றத்தையும் இதுல எல்லாம் யூனிஃபார்மா பாருங்க. யூனிஃபார்மா. சரி. காட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. சசி நான் கிளாஸ்ல இருக்கேன். ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஸோ மகாராஜாவா இருந்தாச்சு. சீதைய காட்டுக்கு போயாச்சு. எல்லாம் சரி. அதுக்கப்புறம் லவகுஷர்கள் மூலமா அவள கண்டுபிடிச்சு, சீதைய நான் திருப்பி கொண்டு வரேன்னும் பொழுதுதான், அவர் அப்பவும் ஒரு வார்த்தை பிராட்டியார் மனச ரொம்ப கஷ்டப்படுத்திடுது. "நீ அரச சபையில நான் பதிவிரதை தான் நான் ஐ அம் எ பியூர் வுமன்" அப்படின்னு நீங்க அது மாரி சொல்லிட்டு நீ அரியணையில அமரலாம் என்கிறார். வெறுத்து போகுது பிராட்டியார். அதுக்கூட இவரு மறுபடியும் ஊர் வாய மூடுறதுக்காக தான் கேட்டாரு. ராஜாவா அவருடைய ஸ்தானத்துக்கு ராஜாவா இருக்கிற பட்டத்துக்காக அவரு அந்த மாரி கேட்கிறாரு அவரு. திருப்பி எல்லாரும் பேச போறாளே, இப்படி ராஜசபையில அப்ப பேசினா யாரும் வாய திறக்க முடியாது. அந்த மாரி சொல்லிட்டா. பட் பிராட்டியாருக்கு ஷி டுக் இட் இன் எ டிஃபரண்ட் ஆங்கிள். அந்த ராஜசபையில போ போய் உட்காந்துக்க வேண்டியது தான். அப்ப போய் இவரு இந்த மாரி சொல்றாரு. அப்ப பூமாதேவிய பார்த்து, "போரும்மா நான் பட்ட கஷ்டம்." திருப்பி திருப்பி இது இது இந்த கஷ்டத்துக்கு முடிவே இல்லம்மா. நான் உன்கிட்ட வந்துடுறோம்மா அப்படி. ஸோ ஒன் ஆஃப் ஒண்டர்ஸ் அந்த நிலமே பொளக்கிறது. பூமாதேவி ஒரு சிம்மாசனத்துல மேல வரா. அவள நோக்கி பிராட்டியார் ஓடுகிறார். பக்கத்துல உட்காத்தி வச்சுக்கிறா. உள்ள போயிடுறது. மறுபடியும் அந்த பூமி மூடிக்கிறது. பூமியிலிருந்து வந்த பிராட்டியார் பூமிக்கே மறுபடியும் சென்று விடுகிறார். இத விட ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் இருக்க முடியுமா? சரி. இப்படி வாழ்க்கையே ஏமாற்றங்கள் தான்.
வேறொன்றும் இல்லை. வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வர்றாங்க, வாழ்க்கையே ஏமாற்றங்களாகவே முடிந்தா கடைசியா லக்ஷ்மணன் அவரு பிரிந்த பொழுது அவர் சரையுல போய் அவரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவ தர்ம தேவதை யம தர்மராஜன் நான் உங்களோட தனியா பேசணுன்றா, யார் யாரும் உள்ள வரக்கூடாதுன்றா. லக்ஷ்மணனை காவல் வைக்கிறா. தூர்வாசர் வந்து நான் போய் தான் தீர்வேன், நீ யார் என்ன தடுக்கிறதுக்கு, என்னை நீ தடுத்தீங்கன்னா இந்த அயோத்தியை எரிச்சு விடுவேன்றார். அவர் என்ன ஒன்றா பண்ணுவார். லக்ஷ்மணன் பார்த்தா நீங்கள் தாராளமாக போங்க சுவாமின்னு சொல்லிட்டு இவர் நேராக போய் சரதியில் ஹீ நோஸ் ஹிஸ் பிரதர் இஸ் அ வெரி ஹார்ட் டாஸ்க் மாஸ்டர். நேராக போய் உயிரை விட்டுறார். சரையில் ஜலசமாதியானார். ராமபிரானும் இவர் வந்தபோது திஸ் இஸ் த பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் இன் இஸ் லைஃப். இதெல்லாம் படிக்கும்போது என்னோ நம்ம பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஹீரோயிக் லைஃப், எவ்வளவு பெரிய சாதனைகள் செய்த ஒரு வாழ்க்கை, மாபெரும் வீரம். அவர் மகாவிஷ்ணு பார்க்காதீங்க, அவ்வளவு பெரிய ஒரு சாதனையாளர். நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அறிவும் புத்தி கூர்மையும். அந்த தோள்கள்ல தோள் கண்டார் தொலைய கண்டார் என்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அந்த தோள்களை பார்க்கும்போதே நமக்கு வீரம் வருமா? அஜானுபாகு, எப்படிப்பட்ட ஒரு கருணை, எப்படிப்பட்ட ஒரு ராஜ்ய பரிபாலனம். அங்க புண்ணியம் செய்தவாளே கிடையாது, தர்மம் பண்றவாளே கிடையாது. ஏன்னா தர்மம் போடுறதுக்கு வாங்கிக்கிறவாளே இல்லை. அங்க புண்ணியத்தை சேர்த்து கொண்டவரும் கிடையாது. ஏன்னா அங்க பாவம் செய்யறதுக்கு வழியே இல்லை. இப்படிலாம் கம்பநாட்டாளர் எழுதுற. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவ்வளவு பெருச உன்னதமான இல்ல மகோன்னதமான வாழ்க்கை. அந்த லட்சுமண சுவாமியுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாம இதேதான் அங்க சொல்றார். நாகபானத்தினால அவர்கள் 2 பேருமே அடித்து இந்திரஜித்தினால அடித்து வீழ்த்தப்பட்ட போது இவர் குச்ச பலசாலின்றதால முதல்ல மூச்சுக்கிறார். அப்புறம் லட்சுமண பெருமாள் இறந்து கிடப்பதை பார்க்கிறார். லட்சுமணா, நீ வாழ்நாள் முழுவதும் என்னை தொடர்ந்து வந்தாய், இப்போது நான் உன்னை தொடர்ந்து யமலோகத்துக்கு வருகிறேன்னு தன் உயிரை மாய்த்து கொள்ள போகிறார். நல்ல வேளை லட்சுமண பெருமான் கண் அசைந்தது, கொஞ்சம் உடல்ல இது அதை பார்த்துட்டு இவர் உயிர் துறக்கின்ற முயற்சியை விட்டார். ஆனா இப்போ 100% he knows Lakshmana will not come back. நேரே இவரும் அதுதான் ஒக்கா வார்த்தை. லட்சுமணா, உன்னை தொடர்ந்து நான் வருவேன், உன்னை பிரிஞ்சு ஒரு கணம் இருக்க மாட்டேன். பிராட்டியார பிரிஞ்சு அவரால் இருக்க முடிஞ்சது, லட்சுமண சுவாமியை பிரிஞ்சு இருக்க முடியல. இந்த ஒரு உண்மையை இந்த பாரத தேசத்துல நாடெங்கும் முரசறை வைக்கணும். இப்படி ஒரு சகோதரர் வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய இளவல் தம்பி இல்லாட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நல்ல திடகாத்திரமான தேகம், உயிரை விடுறதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. நான் விடுவேன். ஐ வாண்ட் டு பி ட்ரூ டு மை பிரதர். லட்சுமணன் கிட்ட அந்த வாக்குறுதி கொடுத்தார். அவன் லட்சுமணனுக்கே கேட்கல அது. நீ இல்லாட்டா நான் உன்னை தொடர்ந்து நான் வருவேன் யமலோகத்துக்கு. அப்படி உயிரா நேசிச்சார் லட்சுமண சுவாமி. இதெல்லாம் ஒழுங்கா நம்ம பசங்களுக்கு சொன்னா எந்த பிரதர்ஸாவது கோர்ட்டுக்கு சொத்துக்கோசரம் போவாளா? கேவலம் பணம் இதுவா நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு தோணாதா? நிச்சயமா தோணும். ஆனா உபன்யாசகர்களோ இந்த காலட்சேபம் பண்றவாளோ இந்த ராமபிரானுடைய இந்த ஆஸ்பெக்ட், ஆஃப்டர் ஆல் he is not his own brother. கௌசல்யாக்கு பிறக்கல. இந்த 3 தாய்களுக்கு பிறந்த இந்த 4 சகோதரர்களும் ஏதோ ஒரு தாய் மக்கள் போல வாழ்ந்தார்கள். அவ்வளவு க்ளோஸா இருந்த எல்லாரும். அண்ணாவுக்காக மீதி 3 பிரதர்ஸும் உயிரையே விடுவதற்கு தயாராக இருந்தார். ஒத்தொத்தரும் ஒரு விதமா பண்ணார். பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அண்ணாக்கு சேவை செய்தார். சத்ருக்கன் படைகளை நடத்தி சேவை செய்தார். சத்ருக்கனுடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் எனார்மஸ் டு மெயின்டைன் பீஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர். இல்லாட்டா நாடு நன்னா இருக்க முடியாது. லட்சுமண சுவாமி பர்சனல் அட்டெண்டன்ட்.
இப்படி இந்த பிரதோஷ பத்தி ஒழுங்கா சொல்லி வச்சார். சொல்லணுமா வேணாமா? சொத்துக்காக கோர்ட்டுக்கு போறதுன்றதே இந்த பாரத தேசத்துல இல்லாம போயிடும். ராம லக்ஷ்மண பரத சத்துருக்களை வைத்துக்கொண்டு யாராவது கோர்ட்டுக்கு போவாளா? we never take these things seriously because we never feel இதெல்லாம் ஒரு கதை. இதெல்லாம் உண்மையா நடந்தது. நம்ம கண்ணெதிர நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அந்த ராமாயணத்தை ஒழுங்கா படிச்சா we are able to feel this. நேரா போய் சரையில போய் ஜலசமாதி தான். நான் சமீபத்துல அயோத்தியா போகும்படியா நேர்ந்தது. டெல்லிக்கு ஒரு ஃபங்ஷனுக்கு போனா அங்க ஒருத்தரு அயோத்திக்கு இப்போ டிக்கெட்லாம் புக் பண்ணி குடுத்து நீங்க போய் பார்த்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஐஏஎஸ் இதுல எல்லா ஏற்பாடுகளும் பண்ணா மறுக்க முடியல. அப்ப அந்த சரை உயிர் விட்ட இடத்தெல்லாம் போய் பார்த்தேன். See, there is a proof that this is the place where Rama left his body, left this world. எல்லாத்துக்கும் ஒரு ராமாயணத்துக்கு இந்த இந்திய தேசம் முழுவதும் ராமாயணத்துக்கு ப்ரூஃப் இருக்கு. இப்படியெல்லாம் மற்ற தேசங்கள்ல, மற்ற மதங்கள்ல, மற்ற இதுல எல்லாம் பார்க்க முடியாது. இப்படி இவ்வளவு அளவு கடந்த ராவணன் அங்கையில தான் இருந்தான்றதே ப்ரூஃப். இவர் நடுவுல கடல் இருக்கிறது ப்ரூஃப். தாண்டி போனதுக்கு சேது பந்தனம் ப்ரூஃப். அவர் திரும்பி வந்தாரு. வந்த உடனே முதல் காரியம் ராமேஸ்வரத்துல தான் சிவலிங்கத்தை வழிபட்டு அதுக்கு அதனால தான் அதுக்கு பேரே ராமேஸ்வரம் ஆச்சுன்றது ப்ரூஃப். எது ப்ரூஃப் இல்லை ராமபிரானுடைய வாழ்க்கையில? வீடியோ எடுக்கல, அவ்வளவுதான். வால்மீகி எஸ் பிரசன்டட் யூ an exact ஒரு சொல் ஓவியம். சொல்லினால ஒரு வீடியோ பண்ணிட்டார். அவர் எழுதினதெல்லாம் படிச்சா அப்படியே நம் கண் முன்னு நடக்கிறது. This is the biggest disappointment in his life, losing Lakshmana Swami. இந்த ஏமாற்றத்தை அவரால் தாங்கிக்க முடியல. மற்ற எல்லாத்தையும் சமாளிச்சார். மனித வாழ்க்கையிலேயே, மனித வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் ரோல் மாடல், ஒரு வாழ்க்கையாக உதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை இப்படித்தான் முடிவுக்கு வந்தது. அந்த முடிவு மனதுக்கு ரொம்ப துன்பத்தை தருகின்றது. அப்படி நேர்ந்திருக்க வேண்டாம் அப்படின்னு தோன்றது. எகெயின் இந்த ஏமாற்றங்களை எல்லாம் அவர் எதிர்கொண்ட விதம் அவரை இவ்வளவு வாழ்க்கை முழுதும் டிசப்பாயின்மெண்டா இருந்தா கூட, இதே இன்னொரு ஒரு ஸ்டோரியா இருந்தா யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டா. ஏமாற்றங்களையே ஒரு வாழ்க்கைனா யார் பார்ப்பா? இந்த தேவதாஸ் ஒன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவன் வாழ்க்கையே சோகம்தான். இது யாரா அப்படி அப்படி வெறுத்து போய் உட்காந்து என்ன தேவதாஸ் லுக் கொடுக்குற அப்படின்ற அந்த தேவதாஸ் கேரக்டர் இது. ஆனா அந்த தேவதாஸ் வரலாறு படிச்சா, அந்த கதையை பார்த்தா, இது பண்ணா நம்மளுக்கு ஒரு விரக்தி வருது, வைராக்கியம் வரல. இதே ராமபிரானுடைய அந்த வாழ்க்கையை படிக்கும் போது அவர் எப்படி இதெல்லாம் டேக்கிள் பண்ணார், எப்படி அதை வெற்றி கொண்டார், அதுலதான் எப்படி வெளில வந்தார், ஒரு முறையும் வெளில வந்தார், ரொம்ப வெற்றிகரமாக சக்சஸ்ஃபுல்லா வெளில வந்தார். இதெல்லாம் நமக்கு ஒரு அளவிடந்த உற்சாகத்தை ஊட்டுகின்றது. அதனால தான் தலைமுறைக்கு தலைமுறை, யுகத்துக்கு யுகம் அவருடைய வாழ்க்கை நமக்கு மிகுந்த ஆர்வத்தை தூண்டுகின்றது. வால்மீகி நடந்ததை அப்படியே எழுதி வச்சதுனால நம்மால ஆழ்ந்து போய் அது புது புது கோணங்களிலே அந்த ராமாயணத்தை நாம் தரிசனம் செய்ய முடிகின்றது. இப்படி இந்த ராமபிரானுடைய இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். This is actually an astonishing life, astonishing. அதனால நமக்கு ஏற்படுகின்ற ஒரு ஃபீலிங், வாழ்ந்தா இப்படிதான் வாழணும். அப்படி ராமபிரான் நமக்கு அளிக்கின்ற அந்த ஒரு செய்தி என்ன? இறுதியா அதுதான் முக்கியம் இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு
என்ன செய்தியை ராமபிரான் நமக்கு சொல்ல விரும்புகிறார்? அதற்கு ஒரே பதில். I want to be true to myself. நீங்களும் இந்த ராமாயணத்தை படிப்பவர்களும் ராமபிரான் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னன்னா, யூ ஷுட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். இது நம்முடைய மனதில் ஸ்ட்ராங்கா வரணும். யூ ஷுட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப் அட் எனி காஸ்ட், அட் ஆல் டைம்ஸ். இதுதான் செய்தி. இந்த உண்மை, நமக்கு உள்ளே இருக்கின்ற இந்த உண்மைதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்றது. இதுல என்ன விசேஷம் ராமருக்கும் ரவணருக்கும்னா, ரமண பகவான் he starts the whole thing from within. உனக்கு உள்ளே ஆழ்ந்து பார், நான் யார் என்று பார். This is something active. Whereas எனக்கு உள்ளே இருக்கின்ற உண்மையை நாம் உணர விரும்புகிறேன் என்றால் அது இட் இஸ் ஆக்டிவ். அதை தான் ராமபிரான் செய்தார். ரெண்டு பேரும், அவர் புறத்திலிருந்து வந்தார், இவர் அகத்திலிருந்து. தான் வித்தியாசம். அவர் புற வாழ்க்கையிலேருந்து உலகத்தை பார்க்கிறார், அதுல இன்டராக்ட் பண்றார், அதுல எப்படி நம்ம சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனுடைய பேசிஸ் யூ ஷுட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். இது ஒன்று வெளியிலிருந்து உள்ளே செல்வது, மற்றொன்று உள்ளிருந்து வெளியே வருவது. அந்த மீட்டிங் பாயிண்ட் இஸ் நாலேஜ் ஆர் பக்தி ஆர் ஞானா, அல்டிமேட்லி ரியலைசிங் அவர் ஓன் ரியல் நேச்சர். You may call it Atma, self, or Kaivalyam, whatever you want to call it. Samadhi, Sahaja Samadhi, Turiyam, Turiyathitam. எப்படி வேணா சொல்லிக்கலாம். அதெல்லாம் it's all verbose, no? It becomes an exercise in using as many words as possible or your Pandityam. Real இது. இப்படி ராமபிரானுடைய அந்த மெசேஜ், நான் எனக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன், இது இந்த லைஃப்ல நமக்கு அப்ப ஞானத்தையே தராவிட்டாலும் நமக்கு அளவு கடந்த ஒரு இக வாழ்க்கையில அமைதியையும், ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷத்தையும், ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு திருப்தியையும் கொடுக்கும். இதுவேதான் ரமணபிரானுடைய நான் யார் முயற்சியினாலே ஆத்ம ஞானமே இல்லைன்னாலும் நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஒரு ஆனந்தம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு பீஸ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கை நம்ம ஒரு அர்த்தமுள்ளதாக நாம் செய்து கொள்ள முடியும். ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த சொல்றார்கள், வேறு வேறு கோணங்களிலே. நமக்கு எது சௌரியமா இருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய அந்த நான் யார் தத்துவம் சராசரி மனிதருக்கு பிடிபடுறது கஷ்டம். You have to work for it. You should really have a deep interest, a vast interest in Vedanta. கொஞ்சம் அந்த வைராக்கியம்ன்றது கொஞ்சம் இன்பானா இருக்கணும். உடனே இல்லாம நீ ஆரம்பிச்சாலும் வரும். அது பகவானுடைய அருள். திடீர்னு ஒரு எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாம, இப்ப எனக்கு எங்க அப்பா அம்மா பகவானுக்கு டிவோட்டிஸா இருந்ததுனால எனக்கு வந்தது. அது மாதிரி ஒரு சிலது இருக்கு. ஆனா ராமபிரானுடைய மெசேஜ் எனிபடி கேன் ஃபாலோ. எனிபடி கேன் ஃபாலோ. இது இந்த மனித வாழ்க்கை எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. Actually, this is beyond caste, creed, religion, nationality, race, or time. ஜாதி, மத, நிற, எல்லா வேறுபாடுகளையும் கடந்தது. This has a universal appeal. நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் எனக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்பது. That is the entire life is all about. வாழ்ந்தே காண்கிறார்.
ஒத்தொத்தருக்கிட்டையும் அவருடைய லைஃப் சுச்சுவேஷன் ஒன்னொன்னும் அவர் ஃபேஸ் பண்ணும்போதும் இப்படித்தான் நான் இருப்பேன் என்ற உறுதியாக இருந்து காண்பித்திருக்கிறார். It gives us extraordinary confidence, hope. இது நம்மாலும் முடியும். அவர் நம்ம போல அந்த தெய்வீக சக்திகள் எல்லாம் அவருக்கு இருக்குன்றதெல்லாம் அவருக்கே தெரியாது. நான் மகாவிஷ்ணுடைய அவதாரம் நினைச்சுட்டா வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த விதத்தினாலே அவர் மகாவிஷ்ணு நிலையை அடைந்தார். மகாவிஷ்ணு ஆத்ம நிலைதான். என்ன ஒரு பெரிய துரதிருஷ்டம் என்றால், இன்னொன்னு, இந்த ராமபிரானுடைய வாழ்க்கை இவ்வளவு பெரிய ஒரு மெசேஜ் மனித குலத்துக்கு கொடுத்திருக்கின்றது என்பதனால தான் வால்மீகி டுக் எக்ஸ்ட்ராடனரி பெயின்ஸ். 32,000 ஸ்லோகங்கள். இதை ரொம்ப விவரமா, ஆனா அவருடைய கருத்துக்கள் எதையுமே புகுத்தாம நடந்தது நடந்தபடி எல்லா விவரங்களையும், என்னோட சின்ன சின்ன விவரத்திலிருந்து பெரிய பெரிய விவரங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்பைல் பண்ணி எவ்வளவு பெரிய ஒர்க் அது. இத இப்படிப்பட்ட ஒரு எஃபர்ட் வால்மீகி போட்டிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ராமபிரான் வாழ்ந்து காமிச்சிருக்கார். இதை நம்ம பயன்படுத்திக்கலன்னா யாருக்கு? ஹூ இஸ் த லூசர்? நாட் லார்ட் ராமா ஆர் நைதர் வால்மீகி மகரிஷி. இவ்வளவு பெருசா ஒரு பெரிய ஒரு, இட்ஸ் அ கிஃப்ட் டு த ஹியூமன் ரேஸ், என்டையர் மேன்கைண்ட். திஸ் இஸ் அ கிஃப்ட். அண்ட் உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மதத்தை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரமணபிரானுடைய உவமைக்கும் அதான், நான் யார் தத்துவத்துக்கும் அது பொருந்தும். ராமபிரான் சொல்கின்ற நீ உனக்கு உண்மையாக இருப்பாய், அதுக்கும் அது பொருந்தும். இதுக்கெல்லாம் மதமே கிடையாது. தேர் ஆர் பியாண்ட் ரிலிஜன். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை இந்து மத கடவுளா மட்டும் குறுக்கிறது இருக்கு. திஸ் chain has to be broken. This Maya has to be removed. That is a duty of every Hindu. Lord Rama doesn't belong to only Hindus alone. He belongs to the world. He is the universal spirit. Never restrict him, confine him to a particular caste, sect, creed, religion. இப்படிப்பட்ட ஒரு பெரும் பர்சனாலிட்டி ராமபிரான். அவர் அந்த உண்மை சத்தியம் என்பதை சொன்ன விதம், அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என 5 பூதம் 5ம் விளங்கிய விகார பாட்டால் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் இலங்கையில் கைவில்லேந்தி இலங்கையில் பொருதார் அன்றே மறைகளுக்கு இறுதியாவார். கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கைவில்லேந்தி இலங்கையில் பொருதார் அன்றே மறைகளுக்கு இறுதியாவார். அவர் மறைகளுக்கு இறுதியாவார். இஸ் எ யூனிவர்சல் ஸ்பிரிட். மறைனா வேதம், இறுதினா அர்த்தம். வேதாந்தம் காட்டுகின்ற அந்த இறுதி பொருள் அதுதான் ஸ்ரீ ராமபிரான். அந்த ராமபிரானுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா சத்தியமாக இருக்குது. சத்தியத்தோடு சத்தியத்தை ஃபாலோ பண்ணி பின்பற்றி பின்பற்றி கடைசியில அவர் சத்திய ஸ்வரூபரானார். அது ஆன்மான்னு சொல்லிக்கங்க, எப்படி ஒண்ணு சொல்லிக்க. அந்த சத்தியம் அவருக்கு கிடைத்ததுனால சத்திய ஸ்வரூபராக அவர் விளிர்கின்றதுனாலே ஒளிர்கின்றதினாலே இந்த சத்து சித்து ஆனந்தம் அவர் அப்படியே அவருக்கு உரித்தாகின்றது, உரியவையாகின்றது. எப்படின்னா இந்த ஆனந்தம் என்பது மனித வாழ்க்கையின் குறிக்கோள்னு பார்த்தோம். ஹாப்பினஸ் இஸ் த கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப். இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. உனக்கு இந்த ஜென்மத்தில் உனக்கு சுத்தமா உனக்கு சந்தோஷமே கிடையாது, உனக்கு சுகமே கிடையாது அப்படின்னா அப்புறம் இந்த வாழ்க்கையில வாழறதுக்கு என்ன இருக்கு? அதுதான் நமது இலக்கு, இறுதி இலக்கு. நம்ம ஒரு நாள் ஹாப்பியா இருக்கும். அதுல தப்பு இல்லை. ஏன்னா நம்முடைய உண்மையான இயல்பு ஆனந்தமாக இருக்கின்றது.
அதை நாம் தேடுவது நமது இயல்பாகின்றது. நமக்கு இயல்பாக இருக்கின்றத நம்ம தொலைச்சுட்டா, நம்ம சொத்த நம்ம திருப்பி தேட மாட்டோமா? திருப்பி அதை அடைய மாட்டோமா? அதற்கு உண்டான எஃபர்ட்ஸ் எடுக்க மாட்டோமா? அதுதான் ஆனந்தம். நம்முடைய இயல்பு. சத்தியத்தினுடைய இயல்பு ஆனந்தம். சித் என்பது இன்னொரு அதுக்கு பிரக்ஞானம் பிரம்மா. அந்த சித்து பிரக்ஞானம் என்பது ஞானம்னு வச்சுக்கோங்களேன். அறிவு தெளிவு. அது எப்பவுமே அடிமையா இருக்காது எதுக்கும். அது சுதந்திரமா இருக்கும். இந்த சித்துக்கும் இதுக்கும் கனெக்ஷன் ரொம்ப அதிகம். ஒருத்தன் அடிமையா இருந்தா ஆனந்தமா இருக்கவே முடியாது. His master will decide his happiness. He can never be happy on his own. அதனால தானே ஒரு இண்டிவிஜுவலா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு நாடும் தட் இஸ் கால்ட் சாவரினிட்டி. சாவரின் நேஷன். ஒரு நாடு சுதந்திரமா இருக்கணும். நீங்களே நினைச்சு பாருங்க. எவ்வளோ வருஷமா முகல்ஸ் ஆண்டாங்க, 200 வருஷமா கிறிஸ்டியன்ஸ் ஆண்டாங்க. நம்ம நாடு மேலும் மேலும் க்ஷீணமடைந்தது. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளில் நாம் இப்போது 4வது எக்கானமி பொருளாதாரத்தில் அந்த அளவு முன்னேறியதற்கு காரணம் தட் இஸ் அவர் ஃப்ரீடம். ஆனந்தம் என்பது ஃப்ரீடத்தோட, ஹாப்பினஸ்ன்றது ஃப்ரீடத்தோட டோட்டலா கனெக்டட். இட் இஸ் ஆப்வியஸ். இந்த ஆனந்தத்துக்கும் ஃப்ரீடம்க்கும் அது ஆதாரமாக இருப்பது சத். இந்த சத் என்பதுதான் உண்மை. அதுதான் உள்ளது. இந்த சத் என்பது ஒன்று இருப்பதினாலே, அதனுடைய இயல்பு சுதந்திரமானது என்பதினாலே, அந்த சுதந்திரம் சோகமா இல்ல, துக்கமா இல்ல, ஆனந்தமாக இருக்கின்றது என்பதினாலே, இதுக்கெல்லாம் மொத்தமா ஒரு பேர் ஆத்மான்னு வச்சு, இந்த ஆத்மா சத்து, சித்து, ஆனந்தம் என்றார்கள் பெரியோர்கள். இது அத்தனைக்கும் அடிப்படை சத்தியம். இதைத்தான் ராமபிரான் நமக்கு உணர்த்துகின்றார். இந்த உண்மையை நாம் போய் சேர வேண்டும், இதை போய் ஒன்று கலக்க வேண்டும் என்பதுதான் ராமபிரான் நமக்கு அடிக்கின்ற மெசேஜினுடைய எஃபெக்ட். அந்த மெசேஜ் நம்ம ஃபாலோ பண்ணா we have no other option other than reaching the truth of ourselves. In the message, it's not confined to Treta Yuga, not confined to Kali Yuga. This is a truth that is universal, applicable at all times. It is not for today. The message is not for these modern times. It is forever. It is forever relevant. இப்படி இந்த ராமபிரானுடைய இந்த மாபெரும் அவர் விடுக்கின்ற ஒரு மெசேஜ், ஒரு செய்தி, அவருடைய வாழ்வே இந்த செய்தியாக இருக்கின்றது. அதுலதான் இன்னும் இந்த விசேஷம் இன்னும் அதிகமா இருக்கு. அவர் இதையெல்லாம் வாழ்ந்து காண்பித்து இது ரமணபிரானுடைய தத்துவங்களை அடிப்படையாக வைத்து இதை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய செய்தி, வாழ்க்கையினுடைய தத்துவம் இன்னும் நன்னா பிடிபடுறது. பகவானுடைய தத்துவங்கள் நமக்கு இல்லை என்றால் நாம் ராமபிரானை அவருடைய உண்மையான ஸ்வரூபத்திலே நாம் தரிசனம் செய்யவே முடியாது. ராம் என்பது இட் இஸ் நாட் ஜஸ்ட் தெய்வம், அது ஒரு தத்துவம். இதெல்லாம் ராமபிரான் எங்கேருந்து தெரிஞ்சுட்டார் அப்படின்றதுக்கு தான் நம்ம விஸ்தாரமா பார்த்தோம். எல்லாம் கற்றுக் கொடுத்தார். யோக வாசிஷ்டத்துல இருக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்.
இதற்கு உதாரணங்களை நான் கொடுத்துருக்கேனான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. Even if it is a repetition, excuse me, I would like to say this. யோக வாசிஷ்டத்துல இந்த யோக வாசிஷ்ட சாரம் அப்படி, அதாவது யோக வாசிஷ்டம் 32,000 ஸ்லோகங்கள். அதுல லகு யோக வாசிஷ்டம்ன்றது 6,000 ஸ்லோகங்கள். இது யோக வாசிஷ்ட சாரம்ன்றது 108 ஸ்லோகங்கள். அதுல சாப்டர் 1 9வது ஸ்லோகம். வசிஷ்டர் எடுத்த எடுப்பிலேயே சொல்றார், எவ்வளவு ஆசையா சொல்றார். என்னை போன்ற முனிவர்கள் இந்த உலகத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற துன்பங்களினாலே பாதிக்கப்படுபவர்கள் வேறு யாரிடத்திலே போவார்கள்? அதாவது எங்ககிட்ட நாங்களாம் அதுக்கு தானே இருக்கோன்றார். எங்களுக்கு லோகக்ஷேமம் எங்களுடைய, நாங்க ஏதோ எல்லாத்தையும் வைராக்கியத்தில் விட்டுட்டு ஏதோ தனியா இருக்கோன்றது இல்லை. எங்களுக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் லேக்கடா கெட்டுப்போ அப்படி இல்லை. We are also equally concerned about mumukshus. இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்காகத்தான் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்றேன். பிறகு சாப்டர் 1 15வது ஸ்லோகத்துல the greatest remedy for this long standing disease of the பவரோகம், இதுக்கு என்ன தெரியுமா ஒரே மாற்று மருந்து? நான் யார் என்கின்ற விசாரம். The who am I? To whom does this samsara belong to? இந்த சம்சாரம் இது எனக்கா வந்தது? இதுக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது எந்த மாதிரியான தொடர்பை நான் இதனோடு வைத்துக் கொண்டிருக்கிறேன்? இது அப்படியே இந்த சம்சாரத்தை விட்டுட்டேன்னா நான் அழிந்து போய் விடுவேனா? இப்ப இந்த சம்சாரம் என்ன படுத்துறது, இது ஒரு நோய்னா இந்த நோய்க்கு மருந்து எது? ஹோமை தான். அப்படின்னு அங்க ஹோமைன்னு சொல்ற, நான் யாருன்னே சொல்றார். நான் யார் என்ற விசாரம் தான் உனக்கு அருமருந்து என்கிறார். பகவானுடைய தத்துவமும் யோக வாசிஷ்டத்துல அவர் வசிஷ்டர் சொல்றதும் அப்படியே ஒத்து போகின்ற. இதனாலதான் நான் சொல்றேன், ராமபிரான் ரமணபிரானுடைய தத்துவங்களுக்கு உதாரண புருஷராக இருக்கிறார் என்று. ஏன்னா அவர்கள் பகவான் சொல்லி கொடுத்தது இந்த காலத்துலன்னா, துவாபர யுகத்துல திரேதா யுகத்துல வசிஷ்டர் அவருக்கு அத்தையே தான் சொல்லி கொடுத்துருக்கார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அதனாலதான் சொல்லுவா, ஆத்மா என்பது ரொம்ப ரொம்ப அனாதியானது, பழமையானது. இந்த பழமைக்கு பழமைதான் சொல்ல முடியும். இது இவ்வளவு பழையதுன்னு இல்லை, இது எவ்வளவு பழையதுன்னு யாருக்கும் தெரியாது, இருக்கிறது ஒண்ணுதான். ஆனா அதை உணர்ந்தவர்கள் அவர்களுடைய சூழ்நிலைப்படி, அவர்களுடைய வளர்ந்த சூழ்நிலையின்படி, அல்லது அவர்களிடத்தே கேட்கின்ற சீடருடைய கேள்விகளின் படி அவர்களுடைய தத்துவங்கள் அமைந்திருக்கின்றன. ஆனா சொல்லப்படுகின்ற விஷயம் ஒண்ணுதான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர் 12th ஸ்லோகா, இந்த பரமாத்ம வஸ்து சத்தியம். நீ எவ்வளவுதான் உபனிஷத் தூய்மையான எவ்வளவோ உயர்ந்த நூல்களை படிக்கிறதுனால வராது. நான் இப்ப உனக்கு குருவா இருக்கேன், நான் உடனே எந்த வச்சுக்கோன்னு கொடுத்துருவேன் நீ எதிர்பார்க்காத. இந்த வஸ்து அப்படி கொடுக்க முடியாது. இத முருகனார் சொல்றாரு சன்னதி முறையில, நம்மளே கூட பார்த்தோமோ. குருவல்ல சீடனல உண்மை நோக்கில் அவர் தம்முள் கைமாறும் பண்டம் அல்ல. இந்த பரமாத்ம வஸ்து இருக்கே, இது குரு அல்ல, சாட்சாத் குரு, அவ்வளவுதான். யூ கேன் கன்ஃபைன் வித் தட் ஃபார்ம் அண்ட் நேம். அப்படி கிடையாது. சீடன் அல்ல, சீடனும் இல்லை. சரி, இந்த ரெண்டுமே கற்பனைகள் அப்படின்னா அப்படி இல்லை. அவர் தம்முள் கைமாறும் பண்டம் அல்ல. நான் குரு, நான் கொடுக்குறேன் நீ வச்சுக்கோன்ற விஷயம் கிடையாது. விவேக சூடாமணியில பகவத்பாதால் சொல்ற, அந்த சீடன் பரிபூர்ணமா தன்னுடைய அனுபவத்தை ஆன்மானுபூதிய பெருசா எக்ஸ்பிளைன் பண்றான். சொல்லி ஒண்ணு ஆச்சாரியர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றார், நீ இப்போ யூ ஹவ் பிகம் இண்டிபெண்டன்ட் நோ. நீ குருவாக இருப்பதுக்கு எல்லா தகுதியும் அடைந்து விட்டாய், இனிமே நீ சீடன் அல்ல. ஆனால் இதை எல்லாருக்கும் போய் சொல்லாத, பக்குவிகளுக்கு சொல் அப்படின்னு ஒரு சப்ளிமெண்டரி வேர்டு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். அப்படி
இது சாஸ்திரத்தினாலே அடைய முடியாது. ஒரு குரு வந்து ரொம்ப தாஜா பண்ணி கெஞ்சி கூத்தாடி குரு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட முடியாது. அப்ப எப்படிதான் முடியும்னு கேட்கிறார் ராமபிரான். அதுக்கு வசிஷ்டர் சொல்றார், இந்த ஆத்மவஸ்து அதுவே அதை அறிந்து கொண்டால் தான் உண்டு. அது எப்படி நடக்கும்ன்றார். இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் பியூர் இன்டலெக்ட். உன்னுடைய அறிவு தெளிவினாலே இது நடக்கும். இத முருகனார் சொல்றார் குருவாச்சிவ கோவையில. தன்னுருவாம் பொழுதத் தன்னுருவான் தானத் தன்னுருவான் தன்னை தான் உணர்ந்து தன்னுருவான் தன்னால் தன்னுருவா தான் காண பெற்றான் தன்னுருவாம் தன்னை உணர்ந்து. அதாவது தன்னுருவாம் பொழுதத்து அந்த டைம்ல அந்த சமயத்துல உருவம்னா ஆத்மவஸ்து ஸ்வரூபம். நம்ம ஸ்வரூபமாகும் பொழுது தன்னுருவான் தானத்து அந்த ஸ்வரூபத்தை தானம்னா இடம். ஒண்ணு காலம், ஒண்ணு தேசம், ஒண்ணு தன்னுடைய உண்மையான சுபாவத்தை ஜீவன் முக்த நிலையை சொல்றார். தன்னுருவாம் தன்னுடைய ஸ்வரூபமாக தன்னை உணர்ந்த காலத்து, தன்னை அடைந்த காலத்து, அந்த பரமாத்ம வஸ்து நிலையை போய் சேர்ந்த காலத்தில் தன்னுருவான் தானத்து தன்னுருவா தன்னை தான் உணர்ந்து தன் உருவாக ஆஹா என்னுடைய உண்மையான உருவு இதுதான் என்று தான் உணர்ந்து தன்னுருவான் தன்னை தான் காட்டி தந்திடலால் தன்னுருவாக இருக்கின்ற தன்னை தானாகிய அந்த ஆத்மவஸ்து தானே காட்டி தந்திடலால் தன்னுருவான் தன்னை உணர்ந்தான். தன் உண்மையான உருவாகிய தன்னுடைய உண்மை இயல்பை தானே உணர்ந்தான். அதாவது ஆத்மா ஆத்மாவே அறிந்து கொண்டது. இதான் இங்க யோக வாசிஷ்டர் இவர் சொல்றார். The self is seen, இங்கிலீஷ்ல சொல்லும்போது the self is seen by the self alone. ஆத்மா ஒன்றே தன்னுடைய ஆத்மாவை சிம்பிள் பகவான் சொல்றதுதான் அக்ஷரமா இல்ல. தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. தானே தானே தத்துவம் இது. இப்படி வசிஷ்டர் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ராமபிரானுக்கு. இதெல்லாம் கத்துண்டவர் என்னுடைய பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அப்பா அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உலக வாழ்க்கையில இருந்த இன்னொருத்தர் யாரா இருந்தாலும் புத்தர் மாதிரி போயிட்டு இருப்பான். இவர் அப்படி போல. அதுதான் நாம் செய்த பெரும் பாக்கியம். எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சார் நம்மளுக்காக. ஒருத்தரு குஞ்சுசாமி சொன்னாரா, ப்ரொஃபசர் KS சொன்னாரா ஞாபகம் இல்லை. பகவான் ஆத்ம ஞானத்தை அடைந்து 54 வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தது நமக்காக. எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சார். வாழ்க்கையே மனித உடலோடு ஜீவித்திருப்பதே ஒரு துன்பம் தான். இந்த உடலே துன்பம் தான். பகவான் விளையாட்டா சொன்னாராம், இவ்வளோ பெருசா ஒரு கேன்சர் மாதிரி வந்துடுத்து, உங்களுக்கு இவ்வளோ பெரிய வியாதி வந்துடுத்து அப்படின்னா, எனக்கு எங்க வந்து இந்த உடம்புக்கு தானே வந்தது. இந்த உடம்பே நம்மளுக்கு ஒரு வியாதி நோய், அதுக்கு ஒரு நோய் வந்தா நம்மளுக்கு தானே நல்லதுன்னாரு பகவான். சிரிச்சுட்டே சொன்னார். அவ்வளோ பெரிய துன்பத்தை தாங்கிட்டு அதுக்கு ஒரு துன்பம் வந்தா நமக்கு நல்லதுதான். எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இந்த ராமபிரான் நமக்காக இந்த உலக வாழ்க்கையை அது அப்பதான் ஈஸ்வரன் எந்த அளவு கவலைப்பட்டாருன்றது அப்பதான் நம்மளுக்கு புரியும். ஐயோ இவர் மானிடனா பிறக்கிறேன்னு ஒத்துட்டாரே அப்படின்னு ஈஸ்வரன் தான் அவரை விட அதிகமா கவலைப்பட்டார். இந்த மனித உடல் என்பதே ஒரு துன்பம் தான். நம்ம அதுல இன்பம் இருக்கிறதா சிற்றின்பங்களை எல்லாம் ஒரு பெரிய இன்பமா நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இப்படியெல்லாம் இந்த ஒரு நெகட்டிவாவே திங்க் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதுதான் ராமபிரானுடைய வாழ்க்கை. அதுதான் அணுகுமுறை. இவர் அப்ரோச். கஷ்டம்ன்றது 2 பேருக்கு ஒரு மனைவியை துறப்பதா, அரசு கட்டிலை துறப்பதான்னா அது நிறைய பேருக்கு வரும். ஸ்ரீராமருக்கு வந்தது, எட்வர்ட் எய்த்துக்கும் வந்தது. அவர் ஒரு அணுகுமுறை, எட்வர்ட் எய்த்துடைய அணுகுமுறை, ராமபிரானுடைய அணுகுமுறை. அந்த அணுகுமுறை தான் இட் பிரிங்ஸ் டிக்னிட்டி டு அவர் ஹியூமன் லைஃப். இட் பிரிங்ஸ் க்ளோரி டு நாட் ஓன்லி தி இண்டிவிஜுவல். ராமபிரானுக்கு மட்டும் இல்ல, இட் பிரிங்ஸ் க்ளோரி டு தி என்டையர் ஹியூமன் லைஃப். இந்த அணுகுமுறை, the way you approach the problem, there lies
the real living. இப்படி இவரு வாட் எக்ஸிஸ்ட் இஸ் செல்ஃப் அலோன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்போ இதேதான் ஞானியார் அருண்மொழி தொகுப்புலையும் நம்ம பார்க்கிறோம். யதார்த்தமாய் உள்ளது சொரூபம் ஒன்றே. ஜெக ஜீவ ஈஸ்வரர்கள் சிப்பியில் வெள்ளி போல், அதில் கற்பனைகள். அவை ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்றன. நினைச்சு பாருங்க, ஜெக ஜீவ ஈஸ்வரர்கள்னே சொல்லிடுறார். இந்த ஜகம் போய், இந்த ஜீவான்மா போய், நம்ம ஒரு தனித்துவப்பட்ட இண்டிவிஜுவல் நினைச்சுக்கிறது போய், அகந்தை போய், அகந்தைக்கு மூலகாரமா இருக்கிற காரண சரீரம் போய், இதெல்லாம் தாண்டி நாம் பக்தி செய்கின்ற கடவுளும் போய், இவையெல்லாம் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்ற. நம்ம முழிச்சுக்கும் போது எல்லாம் வருது, தூங்கிட்டா எல்லாம் போயிடுறது, மூணும் போயிடுறது. ஸ்வரூபமே ஜகம், ஸ்வரூபமே ஜீவன், ஸ்வரூபமே ஈஸ்வரம், எல்லாம் சிவஸ்வரூபமாம். யதார்த்தமாய் உள்ளது ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் ஒன்றே. அததான் இங்க சொல்ற. செல்ஃப் அலோன் எக்ஸிஸ்ட், நத்திங் எல்ஸ். இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்தவன் எப்படி இருப்பான்றார் ராமர். ஃபைனலா அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்ற. அப்ப அவர் சொல்றார், மந்தாரமலையை கொண்டு பார்க்கடலை கடைந்த பின்பு அதிலிருந்து தேவாமிர்தத்தை எடுத்த பிறகு நிச்சலனமாக அந்த பார்க்கடல் எப்படி ஆகிவிடுமோ அப்படி நீ ஆகிவிடுவாய். இந்த ஆத்மாவிலிருந்தே ஜெகஜீவ ஈஸ்வரர்கள் பிறகு அது வசிஷ்டர் சொல்றேன், நான் சொல்றேன். இதுல தான் எல்லாம் சம்சார சாகரம் என்பது இதுல இருந்துதான் வெளில வருது. இந்த சம்சாரம் எல்லாம் அழிந்து சித்தம் சிறிதசைய சம்சாரம் நிலைத்து நிற்க முக்தி. தேவிகா லோத்திரத்துல ஈஸ்வரன் அம்பாளுக்கு சொல்ற, சித்தம் சிறிதசைய சம்சாரம். கொஞ்சம் மனசு சலனப்பட்டா அதுதான் சம்சாரம். அப்புறம் அதுல அனர்த்தம் அதுலதான் ஆரம்பிக்கிறது. நிலைத்து நிற்க முக்தி. அது அசையலைன்னா, சித்தம் சிறிது அசைந்தால் ஜீவன், நிலைத்து நின்றால் சிவம் அப்படின்னு சொல்ற. அததான் இவரும் சொல்ற. இந்த பார்க்கடலை கடைஞ்சா எவ்வளவு ஒரு கொந்தளிப்பு வரும். அத்தனையும் எல்லாம் காரியம் முடிஞ்ச பிறகு அடங்கிட்டா அப்போ அந்த நிலையைத்தான் கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ. சிவவாக்கியர் சித்தர். கம்பம்னா அசைவு, கம்பமற்ற பார்க்கடல். அங்க அசைவே இல்லை, அவ்வளோ பெரிய பார்க்கடல் அது. அதை போய் நான் அசைக்கிறேன்னு அசைச்சு பார்த்தேன். நீ மந்தாரமலையை ஒன்னா வச்சு அசைச்சு பார்த்து எதனா ஒன்னா பண்ணி அசையுமோ, அதுல ஒரு சலனம் தோன்றுமோ? இட் வில் பி லைக் அ பபிள். சாகரம் பார்க்கடல் ரொம்ப பெருசு, அதுல நீ எந்த விதமான அசைவையும் ஏற்படுத்த முடியாது என்கிறார் சிவவாக்கிய சித்தர். அததான் யோக வாசிஷ்டத்துல அப்படியே சொல்றாரே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். இதெல்லாம் அப்படியே போட்டோ பிரிண்ட் மாதிரி மனசுல இருக்கு. Just as the great ocean of milk became still after this Mandara mountain with which it was churned by the Devas and Asuras finally became still, even so the illusion of samsara, when it comes to an end, the mind is stilled, the Atma prevails. இப்படி ராமபிரானுக்கு அவருடைய தத்துவங்களை எல்லாம் வசிஷ்டர் எதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த தத்துவங்களை எல்லாம் முழுக்க முழுக்க அவருக்கு ஃபுல்லா கத்துக் கொடுக்கிறார். இதை இவரும் மனசுல வாங்கிக்கிறார். குருவினுடைய துணை இவருக்கு எப்பொழுதும் இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு. புத்தர் மாதிரி இவர் வாஸ் நாட் டிராப் லைக் அ ஹாட் பொட்டேட்டோ. அவர் குருவே இல்லை அவருக்கு டிராப் பண்றதுக்கு புத்தருக்கு. அது இன்னும் பெரிய முயற்சி. அப்படி உண்மையை தேடி ஒருவன் சென்றால் கண்டிப்பா உண்மையை அடைவான் என்பதற்கு புத்த பகவான் ஒரு மாபெரும் உதாரணம்.
எல்லாம் அவர் மதம் பெருசா எல்லா நாடுகள்லயும் பரவிடுத்து, ஈஸ்ட் ஃபுல்லா பரவிடுத்துன்னா, அவரு தத்துவங்கள பார்த்த எல்லாம் அவர்கிட்ட வந்தா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஆத்ம தேஜஸ் அவர்களை எல்லாம் இழுத்தது. மாசஸ் ஃபாலோ த லீடர். அது வந்து ஒரு ஏதோ தத்துவார்த்தங்களை உணர்ந்து கிணர்ந்தெல்லாம் கிடையாது. அவருடைய ஆத்ம தேஜஸ் அப்படியே வசீகரிக்கும். அதனால இருக்கப்பட்டு அவர்கள் புத்த மதத்தை பின்பற்றினார்கள். அப்படி ராமபிரானுடைய அந்த ஆத்ம தேஜஸ் நிலைத்தது. அவர் உயிரோடு இருக்கும் போது தெரியல. அவர் சரையுமதியில உயிரை விட்டோன்னா இந்த வால்மீகி தான் அதுக்கு காரணம். அவர் அந்த 32,000 ஸ்லோகம் எழுதினது தான் காரணம். அதனுடைய மகத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகி அவர் he was accepted as God in due course of time. இப்போ ஒரு ஸ்ரீராம் வந்து இந்த அளவு ராமாயணத்துல உள்ள போக முடியுமான்னா எவ்வளவோ பேர் போயிருப்பா இதுக்கு முன்னாடி. அப்படி போனதுனால தான் அவர் கடவுள் ஸ்வரூபம்னு அவர்கள் உணர்ந்தார்கள். அவருடைய பெருமை அப்படியே பெருசானதுக்கு காரணம் வால்மீகியினுடைய கான்ட்ரிபியூஷன் தான். இப்படி ராமபிரானும் ரமணபிரானும் ஒரே ஆத்மஸ்வரூபத்தின் இருவேறு வடிவங்கள். இவர் இல்லறத்துக்கே போல, துறவரத்துக்கும் போல பகவான். ராமபிரான் இல்லறத்தை மனமார்ந்து ஏற்றுக்கொண்டார். ஏன்னா வசிஷ்டர்கிட்ட அவரு பாடம் படிச்சப்போ கல்யாணம் ஆகல. அதுக்கு அப்புறம் தான் விஸ்வாமித்திரர் அவர் அழைச்சிட்டு போய் அப்புறம் மிதிலைக்கு போய் எல்லாம். பட் அவர் உள்ளத்துல தட் அக்செப்டன்ஸ், சரணாகதி. நம்ம சொல்றோம் அவர் ஆத்ம விசார தீரராக இருந்தார். ஆனா he always submitted to the greater will of the divine will. அதுவும் இருக்கு. அது ரெண்டுமே இருந்தது அவருக்கு. அந்த அவருடைய சரணாகதி வெளியில தெரியல. அவருடைய சரணாகதி அந்த உண்மை சத்தியத்துக்கு அவர் செய்த சரணாகதி வெளியில பெருசா புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனா உள்ளூர் அது புரிந்து கொள்ளப்பட்டதுனால தான் அவர் தெய்வமாக அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ரெண்டுமே இருக்கு அதுல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயம் இந்த ராமபிரான் வந்து முழுக்க முழுக்க மகாவிஷ்ணுடைய அம்சமாக இருக்கிறார். இங்கே ரமணபிரான் முழுக்க முழுக்க சிவ அம்சமாக இருக்கிறார். இருவர்கள் நமக்கு காட்டிய வழியும் ஒன்றுதான். இதைவிட சைவ வைஷ்ணவ அபேதத்தை பெருசா வெளிப்படுத்த முடியாது. ராமபிரானும் ரமணபிரானும் நமக்கு உணர்த்தி நமக்கு புரிய வைத்த இந்த சைவ வைஷ்ணவ அபேதம் அற்புதமானது. வார்த்தைகளிலே அடக்க முடியாதது என்று சொல்லி அடுத்த வகுப்பிலே நாம் எப்படியெல்லாம் பகவான் இந்த வைஷ்ணவத்தின் மற்றொரு மாபெரும் தெய்வமாகிய ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவாகவே ஜொலிக்கிறார் என்பதை ரொம்ப விஸ்தாரமா அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத்.